இங்கே சொன்னாங்க, அண்மையில் பெய்த மழை கிட்டத்தட்ட 47 வருஷமாக பார்க்க முடியாத, வரலாற்றை பார்க்க முடியாத அளவிற்கு பெய்த மழை. அந்த மழை வருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் எச்சரிக்கை செய்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய மழை வரும் என்று எச்சரிக்கை செய்யல. மழை, கனத்த மழை, பெருமழை, காற்றோடு மழை, புயல் காற்றோடு மழை, இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும், ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யல. ஆனால் எச்சரிக்கை செய்ததெல்லாம் மீறி இதுவரை 47 வருஷத்துல பார்க்காத ஒரு மழையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி. நாம் பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம், பல முறை ஆட்சி இல்லாமலும் இருந்திருக்கிறோம். ஆட்சியில் இருந்த போதும் இப்படிப்பட்ட பேரிடர்களை சந்தித்திருக்கிறோம், ஆட்சி இல்லாத நேரத்தில் சந்திச்சிருக்கோம். ஆட்சியில் இருக்கிற நேரத்திலாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த வசதிகள், அந்த மீட்பு செயல ஈடுபடக்கூடிய அந்த கருவிகள், அவைகளெல்லாம் நமக்கு சுலபமாக கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம பயன்படுத்தி அந்த பணிகள் நிறைவேற்ற முடியும். ஆனால் ஆட்சி இல்லாத நேரத்தில் நாம் சந்தித்த பேரிடர் எப்படியெல்லாம் அந்த களத்தில் இறங்கணும் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. வேற ஒன்றும், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் வந்துச்சு. அந்த கொடிய நோய் வந்தப்போ எப்படியெல்லாம் சீரழிஞ்சோம், எவ்வளவு பேரை இழந்தோம், எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டோம், பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்குலைந்து போச்சு, வெளியில சுதந்திரமா நடமாட முடியாத நிலை, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை, தொழிலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, கடைக்கு